Otherwise, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 6 டெஃபினிஷன் ஸ்கோப் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்டிங்கோட பேசிக் யூனிட் 6. யூனிட் 6லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைனாக கண்டினியூட்டியாக தான் வரும். ஏதாவது ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் யூனிட் போகலான்னு பார்த்தோம்னா நமக்கு கிளியராக புரியாது. ஏன்னா ப்ரீவியஸ் யூனிட் பார்த்துருந்தா மட்டும்தான் நமக்கு கிளியராக புரியும். நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன். அக்கௌண்டிங் அப்படின்னு என்னங்கிறோன்னா லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறாங்க. ஒரு லாங்குவேஜோட பர்பஸ் என்ன, ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு பர்சனுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஆப்ரேஷன் என்ன, ஃபினான்ஷியல் ஹெல்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, அக்கௌண்டிங் ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. மணி இன்வால்வ் ஆகிறது மட்டும் மணி என்ன இன்வால்வ் ஆகுதோ அது மட்டும்தான் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இன்டர்பிரிட்டிங் தி ரிசல்ட், அதுக்கப்புறமேட்டு அதோட ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் மட்டும் இப்போ மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட டெஃபினேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். நம்மளுக்கு புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். ஓகேங்களா, புக் கீப்பிங்கும் அக்கௌண்டன்சியும் நிறையா பேர் வந்து சேம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, புக் கீப்பிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே டு டே நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எழுதி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா வந்து நம்ம ஏதோ ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு நோட்டில் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். யாருக்காவது நம்ம வந்து 500 ரூபாய்க்கு ஏதோ சேல் பண்ணியிருக்கோம்னா 500 ரூபாய் சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நடக்கிற எல்லா விஷயம், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம லைனாக எழுதி வைக்கிறது புக் கீப்பிங். பட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது அது டிஃப்ரெண்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா, இதுவும் அதுவும் ரெண்டு சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட்டு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே சொல்கிறதா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஏன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பொசிஷன், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, ரீசெண்டாக என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். யார் தெரிஞ்சுக்கணும், ஷேர் ஹோல்டர், இன்வெஸ்டர். அவங்க ஏன் தெரிஞ்சுக்கணும், கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணால் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக புரியும். ஸோ இவங்களுக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சேல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களாம் கிளியராக புரியணும். ஓகேங்களா, லாங்குவேஜ்க்கு எப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், கிராமர் சொல்லி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அக்கௌண்டன்சியில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இது சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், டெய்லி நடக்கிற விஷயத்தை டே டு டே ஆக்டிவிட்டி என்ன பண்ணால் நம்ம லைனர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் நம்ம. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கூட்ஸ் பர்ச்சேஸ் ஒரு 10,000 பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கூட்ஸ் சேல்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் 5,000 பண்ணுறீங்க. இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு அப்படியே லைனாக எழுதிட்டே இருக்கணும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, இன்னும் ஆர்டர்லி ஆர்டர் ஷஃபிள் பண்ணி எழுதக்கூடாது. நடக்கிற விஷயத்த நம்ம ஆர்டராக எழுதிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதான் என்னங்கிறாங்கன்னா ரெக்கார்டிங், நடக்கிற விஷயத்த நம்ம ஆர்டராக ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப நம்ம வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் 2,000. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸிஃபைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ச்சேஸ் எல்லாம் தனியாக, ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதில் வந்து கூட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் 10,000, 5,000 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அதே மாதிரி சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் தனியாக வச்சுருக்கோம், அங்கே வந்து 2,000. இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக நம்ம இருந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சம்மரைசிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம சம்மரைசிங் பண்ணுறோம். சம்மரைசிங்னா அதுக்கப்புறம் மட்டும் இது என்ன பண்ணுறோன்னா நம்ம இருந்துட்டு தனித்தனியாக பண்ணது எல்லாமே சம் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, சம்மரைசிங். ஓகேங்களா, ஸோ இதை சம்மரைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா,
ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுவோம். அந்த ட்ரையல் பேலன்ஸில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்த அப்புறமேட்டு அதை வச்சு தான் இன்டர்பிரிட்டிங் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? அதை வச்சு தான் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி எழுதுகிறோம். அதுக்கப்புறமேட்டு அதை சம்மரைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு சம்மரைஸ் பண்ணிட்டு ட்ரையல் அண்ட் பேலன்ஸ் ஓகேங்களா அது பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து பேலன்ஸ் ஷீட் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்ம இதுலேருந்து நம்மளுக்கு வந்து அப்படி ஆர்டராக தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆர்டர்லையும் நல்லா ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இருந்துட்டு கிளாஸிஃபை பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா சம்மரைஸ் பண்ணுறோம். சம்மரைஸ் பண்ணிட்டு ட்ரையல் பேலன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம டெஃபினிஷன் நமக்கு புரிஞ்சிருச்சு. ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங் அண்ட் சம்மரைசிங் இன் ஏ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணினா எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மணி இன்வால்வ் ஆகிருக்கோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க. டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட் விச் ஆர் இன் பார்ட் அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் கேரக்டர்னா மணி இன்வால்வ் ஆனால் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு பாயிண்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ் இதில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் மணி மட்டும் எடுத்துக்குவாங்க, அதான் வந்து மீனிங்ஃபுல் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் கீழே வந்து கீழே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து சம் ஃபைட்ஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து ரன் ஆகாமல் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 2-3 டேஸ் வந்து கம்பெனி ரன் ஆகாதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனிக்கு வந்து நிறைய லாஸ் வந்திருக்கும். பட் இந்த ரீசன்னால லாஸ் ஆச்சு, இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அக்கௌண்டிங்கில் எழுத முடியாது. ஏன்னா இந்த இடத்துல மணின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே இன்வால்வ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ வேறு ஏதோ ஒரு ரீசனால ஏதோ ஆனாலும் கூட, ப்ராப்ளமாக அரைஸ் ஆனாலும் கூட அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் அது நான் மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. அந்த கம்ப்யூட்டரோட ஒர்த்து வந்து 1 lakh. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனி வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம அக்கௌண்டிங் என்ன பண்ணுவோம்னா கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணோம் 1 lakh அவ்வளோதான், அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. தவிர அது வந்து அது எஃபிஷியன்சி, இவ்வளோ எஃபிஷியன்சி வேலை பார்க்கும், எத்தனை மணி நேரம் வந்துட்டு அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எஃபிஷியன்சியில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி தி டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் கேரக்டர்னா ஒன்லி மணி. அமௌண்ட் இன்வால்வ் ஆனால் மட்டும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் அமௌண்ட் இன்வால்வ் ஆகுதோ அது மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க, வேறு எதையுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அக்கௌண்டிங் ஆல்சோ இன்டர்பிரட்ஸ் தி ஃபினான்ஷியல் டேட்டா. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் இன்டர்பிரிட்டிங் ரிசல்ட் தேர் ஆஃப். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட, பேலன்ஸ் ஷீட்டு அப்புறமேட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒரு லோன் கேட்குறோம். ஓகேங்களா? இல்லை வேறு எங்கேயாவது போய் நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேலன்ஸ் ஷீட் வச்சு தான் அவங்க இருந்துக்கிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே, உண்மையிலே கம்பெனி வந்து நல்ல பொசிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்பிரிட்டிங் ரிசல்ட் தேர் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கிரெடிட் டிசிஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்டிங் அப்படிங்க என்னென்னா ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஆர்டராக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், அதை வந்து அந்தந்த ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்புறம் சம்மரைஸ் பண்ணிட்டு ட்ரையல் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு எப்பயும் ட்ரையல் ஓகேங்களா செக் பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு வரோம். அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? இதை வச்சு ஸ்டடி பண்ணி கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேறு என்னெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆர்டராக தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, டு அசர்டைன் தி ரிசல்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன். ஓகே, நம்மளுக்கு வந்து அதை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு
அது ப்ராஃபிட்டா லாஸா அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிளியராகவே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டு நோ தி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த். ஓகே, இதை நம்ம அக்கௌண்டிங் பார்த்தாவே அதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் மேக்கிங். இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கோம், பட் ஒரு சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை. அதுக்காக வந்து நம்மளே புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணலாமா, இல்லை இந்த சின்ன பார்ட்டுக்கோசரம் நம்ம ஏன் பண்ணணும், வெளியே இருந்து வாங்கலாமா? ஓகே, இன்னொன்று அப்படி இது ரெண்டுல என்ன பண்ணாலும் அதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வைக்கலாம், யாராவது டிஸ்கவுண்ட் கேட்டால் மேக்ஸிமம் எவ்வளோ தரலாம், இந்த மணி நம்ம டிசிஷன் மேக்கிங்க்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணால் தான் எவ்வளோ நிற்கும், எவ்வளோ நமக்கு செலவு அப்படின்னு பார்த்தா தான் நம்ம இந்த டிசிஷன்லாம் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. என்னென்ன லானா கம்பெனி லா, சொசைட்டி லா, ட்ரஸ்ட் ஆக்டு, இந்த கம்பெனி ஆக்ட், இந்த எல்லா ஆக்டையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே சேம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்த்தோம், இது எப்படி எவால்வ் ஆச்சு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி, பட் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீவர்ட்ஷிப் அக்கௌண்டிங். நமக்கு தெரியும் அந்த காலத்தில் வசதியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓனரோட டிரான்சாக்ஷனு எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க தான் என்னென்னா ஸ்டீவர்ட்ஷிப். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்டிங் வந்ததுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறாங்க. ஸோ ரூட் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்துட்டு புக் கீப்பிங் மட்டும்தான் அவங்க இருந்துக்கிட்டு நார்மல் சிங்கிள் என்ட்ரி புக், இதில் ரெண்டு இருக்குங்க, சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங், டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்டாலியன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு அமௌண்ட் தரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குருவுக்கு வந்து 10,000 வந்து நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் புக்கில் என்ன பண்ணுவீங்க, அக்கௌண்ட் புக்கில் என்ன பண்ணுறோன்னா 10,000 டெபிட்டு யாருக்கு கொடுத்துருக்கோம், குருவுக்கு கொடுத்துருக்கோம் சொல்லி எழுதிடும். இது சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யாருக்கு கொடுத்தோம், யார் நம்மளுக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு எழுதுறது மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங். இதை நானே என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு பேஜில் வேறு ஒரு நோட்டில் இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னன்னா இது வந்து என்னோட அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? இது வந்து செல்ஃபு, இது என் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு குருன்னு ஒரு நேம் போட்டு 10,000 கிரெடிட். யார் கொடுத்தாங்க, நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரவின்னு வச்சுக்குவோம், பை ரவி. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு இது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்கில். அது என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோவில் பார்த்தா நம்மளுக்கு கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிட் 8 பார்த்தா உங்களுக்கு சூப்பராக புரியும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து அந்த ஏற்கனவே இந்த பார்த்தா பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனு, அதுதான் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங். ஓகேங்களா? அது எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதை எப்படி சம்மரைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யூனிட் 8 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பேசிக் தான் பார்க்குறோம். நம்ம யூனிட் 8 பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் ரெண்டு சைடுமே, ஒரு டெபிட்னா ஒரு கிரெடிட் இருக்கணும், ஒரு கிரெடிட்னா ஒரு டெபிட் இருக்கும். கரஸ்பாண்டிங்காக ஆப்போசிட் சைடு ஒரு என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10,000 வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 கேஷ் டெபாசிட் பண்ணுறோன்னா கஸ்டமரோட அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அது கரஸ்பாண்டிங்கு நம்ம வந்து கேஷ் ஆன் ஹேண்ட் அக்கௌண்ட்டு 10,000 டெபிட் ஆகும். ஸோ ஒரு கிரெடிட்டு ஒரு டெபிட்டு, இந்த ரெண்டையுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னென்னா டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். இதே அந்த கஸ்டமர் வந்து ஒரு பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாஸ்புக் வந்து என்ட்ரி மட்டும் வச்சுக்கிட்டு அவன் செக் பண்ணி பார்க்குறான். அதில் என்ன இருக்கும்,
அவன் பண்ண கிரெடிட் டெபிட் மட்டும்தான் இருக்கும், அதுவே சிங்கிள் என்ட்ரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவங்க ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்டருக்கு எல்லாருமே அவங்களுக்கு வந்து கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அது எதுவுமே தெரியாது. இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் எல்லாம் வந்த அப்புறமேட்டு என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனி ஆக்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே, அதாவது இந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையுமே எல்லா ஷேர் ஹோல்டருக்குமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இது வந்து மெயினாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் அப்ளிகேஷன் என்னென்னா காஸ்டிங் பிரின்சிபல், அதாவது எப்படி வந்து நம்ம வந்து காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும். ஓகேங்களா. அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ண முடியும், கம்பெனியோட எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒன்லி இன் டேர்ம்ஸ் இன் மோட்டோ ஆஃப் காஸ்ட், எப்படி பணத்தை நம்ம வந்து கம்பெனிக்கு நிறைய ஜென்ரேட் பண்ணலாம், அதை மட்டும் டெவலப் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம பண்ண ரெக்கார்டு எல்லாமே மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணால் கம்பெனிக்கு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. கம்பெனிக்கு என்ன க்ரோத் கொடுக்கும், அதோட சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்து கம்பெனியோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னென்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகே. அக்கௌண்டிங் வச்சு மேனேஜ்மெண்ட்டு எப்படி அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் என்னென்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க, இது சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. என்னென்னா கம்பெனியோட டெவலப்மெண்ட் மட்டும் பார்க்காம சோசியல் ரெஸ்பான்சிபிள், சுற்றுச்சூழல், சோசியல், மற்றவங்களை பற்றியும் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த 1000 எம்ப்ளாயீஸில் வந்து அவங்களோட அசட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா அவங்க எதுக்குமே அவங்க கன்சிடரே இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அவங்களையும் வந்து ஒரு கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல் கன்சிடர் பண்ணாங்க. ஓகேங்களா. இவங்க வச்சு என்ன பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இவங்க இருந்துட்டு வேல்யூ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று காஸ்ட்டு இல்லை எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். காஸ்ட்னா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சேலரி போகுது, அப்படி இல்லைன்னா எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்னால் அவங்களால நம்ம எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இந்த அக்கௌண்டிங் வந்து என்ன நம்மளுக்கு பெனிஃபிட், இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேங்களா. மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ எம்ப்ளாயர்ஸ் இந்த கம்பெனிக்கு போதுமா, இல்லை கம்மியாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா, அதிகமாக இருந்துச்சுன்னா எதுக்கு இவ்வளோ அதிகமாக கட் பண்ணிடலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி நல்லா இருக்காது, ஒர்க் பெண்டிங் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எம்ப்ளாயிஸை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் அதை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் இதை வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸையோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸையோ கேபிட்டலாகவே கன்சிடர் பண்ணல. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங். இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் பண்ணணும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இது ஆரிஜினலாக நமக்கு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இல்லை மெயின் பாயிண்ட் இதை மட்டும் பாருங்க. எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி என்ன சொல்லணும்னா எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு, என்ன ரீசனால் டீவியேட் ஆச்சு, இதனால் ஃபினான்ஷியலாக என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. இங்கேருந்து இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிளுங்க. இது என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது இங்கேருந்து இது வரைக்கும் படித்து தான் ஆகணும். இதில் என்னென்னா நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, அதுக்கான டைட்டில், இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா. அதை
இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இருந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கணும். எக்ஸாமில் கேட்டினா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து 7 என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம இது சொல்லணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம வந்துட்டு படித்து தான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த கம்பெனியில் லிஸ்ட் ஆகிருக்கோ அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா 50 crores மேலே யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் வருதோ அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஜென்ரல், ஓகேங்களா, வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற காமன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. அப்போ நம்மளுக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, INDAS, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதையும் டேபிள் மட்டும் பார்த்தா போதுங்க. ஓகேங்களா, பட் மோஸ்ட்லி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு நெக்ஸ்ட்டு பீரியட்ல இதுலேயும் கொஸ்டின்ஸ் வரும் நம்மளுக்கு. மற்றபடி உள்ளே வந்து நம்ம ரொம்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா இந்த யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 75 pages கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பார்க்கணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்ன பண்ணோம்னா இதை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த யூனிட்டுக்கு இது போதும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஃபினிஷன் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புக் மார்க்.